Hi guys, welcome to SA's Career Podcast and இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்க்கெட்ல இருக்க மோஸ்ட் பாப்புலரான ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம் which is data science, data analytics and AI பத்தி பார்க்க போறோம். and இந்த ஸ்டாக் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி first இந்த ஸ்டாக் பத்தின intro, then இந்த ஸ்டாக் யாரெல்லாம் படிக்கலாம், then இதுல இருக்க road map and finally இதுல இருக்க career opportunities பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். and இத பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க நம்ம கூட மிஸ் சஞ்சலா இருக்காங்க and அவங்க வந்து both industrial and technical knowledge உள்ளவங்க. so immense knowledge இருக்கு அவங்க கிட்ட. நம்ம இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் மேம், வெல்கம் டு SLA. அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் நிறைய ட்ரெயின் பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்ஸ் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லுங்கள் மேம். இப்போ வந்து டேட்டானா என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே டேட்டா தான். ஒரு பர்சனோட நேமாக இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்கன்னு இருக்கட்டும், எல்லாமே டேட்டா தான். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்னன்னா, ஹியூமன்ஸால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்மளால பார்க்க முடியும், பேச முடியும், ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ண முடியும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதை எல்லாத்தையுமே வந்து மிஷினாலையும் செய்ய முடியும். அதை செய்ய வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹியூமனுக்கு என்னெல்லாம் அறிவு இருக்கோ ஒரு மனுஷன் அறிவை ஒரு மிஷினால செய்ய முடியுமா, அவனை செய்ய வைக்கிறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டொமைன் இருக்கு, அதுக்கு பேரு டேட்டா சயின்ஸ். இந்த டேட்டா சயின்ஸ்ல எப்படின்னா, எப்பவுமே வந்து நாளைக்கு மழை வர போதா இல்லையா, நாளைக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் என்னவா இருக்கும், ஷேர் ரேட் என்னவா இருக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு சொல்றது தான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையே வந்து நேத்து நடந்த விஷயத்த இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த ஒரு டேட்டாவா ஸ்டோர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மேம், இந்த மாதிரி ஸ்டாக்லாம் ரியல் லைஃப்ல எங்க மேம் யூஸ் பண்றாங்க? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் எங்கே பார்ப்போம்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜொமேட்டோவில் வந்து நிறைய ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்போம். ஆர்டர் பண்ண ஃபுட்டையே வந்து நம்ம ஜொமேட்டோ என்ன பண்ணிடணும்னா, நம்ம என்னெல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோன்றத ஒரு ட்ராக் ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு, நீங்கள் இதை அன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க, ரீஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிற இடத்துல தான் நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸையோ இல்லை யூடியூப்லேயோ வச்சுக்கோங்க. நீங்கள் முன்கூட்டையே வந்து பார்த்த எல்லா மூவிஸையோ இல்லை பார்த்த வீடியோஸை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்க, ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படின்னு உங்களுக்குன்னு தனியாக ஒரு விஷயத்த வந்து அது கிரியேட் பண்ணி கொடுக்கும் பர்சனலைஸ்டாக. அந்த இடத்துல டேட்டா சயின்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஏஐ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேஸை டிடெக்ட் பண்ணிட்டு அட்டண்டன்ஸை வந்து மார்க் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ நமக்கே தெரியாம நிறைய ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ் இருக்கு. அண்ட் மேம், நீங்க சொல்றத பார்த்தா நம்ம டெய்லி ரொட்டீன்லயே இந்த ஸ்டாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு மேம். ஸோ இந்த ஸ்டாக் யாரெல்லாம் படிக்கலாம்? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு 8th-லேருந்து 10th-க்குள்ளே நம்ம படிக்கிற மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த மேக்ஸை வச்சு தான் நம்மளால் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், டேட்டா என்ன சொல்ல வருதுங்கிறதையே நம்ம அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு ஃபோல்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம் பேசிக்காக, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் டேட்டா அனலைசேஷனில் நம்ம நிறைய பெரிய பெரிய டாஸ்க் பண்ணுறப்போ சின்னதாக இந்த விஷயத்துக்கு தெரிஞ்சுன்னா அந்த பெரிய டாஸ்கே நம்மளால் ஈஸியாக நிறைய ஷார்ட்கட்ஸ் வச்சு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹை ஸ்கூல் மேக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மிஷின் லேர்னிங் மாடலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டில் பில்ட் ஆகிருக்கும். அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூலோட ரிலேட் ஆகிருக்கும். டெரிவேட்டிவ்ஸ், இன்டெகிரேஷன்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட், ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா லாஜிக்கல் ரீசனிங். ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த லாஜிக்கல் ரீசனிங் தான். இப்போது ஒரு பொதுவாக ஒரு மனுஷன் இருக்கானா, ஒரு பிரச்சனையை ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தானா அந்த பிரச்சனையை என்றைக்குமே சால்வ் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த ஒரு சொல்யூஷனை கொடுத்து அவன் சால்வ் பண்ணானா அது சால்வ் ஆகலாம், இன்னொரு சொல்யூஷன் போவான். அதே மாதிரி தான் நம்ம டேட்டா சயின்ஸ்லேயும். இப்போது ஒரு மாடல் வச்சு நம்ம ஒரு விஷயத்த செய்ய ட்ரை பண்ணுறோன்னா அந்த மாடலில் நமக்கு ரிசல்ட் ஒழுங்காக வரலன்னா பலதரப்பட்ட மாடலை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதை ட்ரை பண்ணுறதுக்கும்
ஒரு யோசிக்கிற திறன் வேணும். அததான் நம்ம லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன நமக்கு வேணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து ஹை ஸ்கூல்லயும் நமக்கு மேக்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சுன்னா சில மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரியன்டா இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சே நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாடலையும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹெவியா இருந்தால் அதை ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எப்படின்னா நம்மளால ஹை ஸ்கூல் மேக்ஸை ஹெவியாக டிபெண்டாக இருப்போம். நெக்ஸ்ட்டு பேசிக் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். இதே தான் இப்போது பெரிய பெரிய ஏஐ விஷயத்த நம்ம செய்யணும்னா அதுக்கு நம்ம சின்னதாக இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸை வச்சு தான் அதை ஈஸியாக செய்ய முடியும். ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ இன்ஜினியராக ஒரு ஏஐ டூலை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஏஐ டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் நம்மளால ஒரு ஏஐ டூலை பில்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு கற்றுக்கிற திறன் இருக்குது, உங்கள்கிட்ட ஆர்வம் இருந்தால் போதும், அதை அவங்களால கற்றுக்க முடியும். அண்ட் இந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம எப்படி நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிறது, இதுக்கான ஏதாவது ரோட் மேப் ஏதாவது இருக்கா மேம்? சரி, ஓகே. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் கஸ்டமர்ஸ் வந்து என் பொருளெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா என்னென்ன கஸ்டமர் எவ்வளோ பொருள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. ஒரு ஃபார்மேட்டடான ஒரு ஸ்டைலில் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் எஸ்கியூவில் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போது அதே டேட்டாவில் நான் அனலைசிஸை பெர்ஃபார்ம் பண்ணுறேன். போன மாதம் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் இருந்திருக்கு, இந்த மாதம் எவ்வளோ சேல்ஸ் இருந்திருக்கு, இந்த மாதம் எந்த கஸ்டமர் எனக்கு ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, போன மாதம் வாங்கின கஸ்டமர் யார் வாங்கியிருக்கா, எவ்வளோ வாங்கியிருக்கா, போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னா நான் பைத்தானில் பேண்டாஸ் நம்பை இந்த லைப்ரரியை நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த அனலைசிஸை நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவே இந்த பெர்ஃபார்ம் பண்ணுற அனலைசிஸை நான் ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் மேட்ப்ளாட்லிப் C1 யூஸ் பண்ணுவேன். இன்னும் பவர்ஃபுல்லான விஷுவலைஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நான் எஸ்கியூலில் ஸ்டோர் பண்ண டேட்டாவையும் அதை வந்து நான் எதோட வந்து பவர் பிஐயோட இன்டகிரேட் பண்ணி சேர்த்து நான் இன்னும் என்னோட விஷுவலைசேஷனை பவர்ஃபுல்லாக ஆக்குவேன். இதை தான் வந்து நம்ம டே டு டே நம்ம டேட்டா அனலிஸ்ட் செய்யக்கூடிய வேலைகள். இதுவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போன மாதம் செஞ்ச சேல்ஸை வச்சு அடுத்த மாதம் என்ன சேல்ஸ் ஆக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல தான் டேட்டா சயின்ஸ் வருது. இந்த டேட்டா சயின்ஸ்லேயும் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசிஸ். முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண டேட்டா அனலைசிஸை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு அனலைசிஸை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த அனலைசிஸில் கிடைக்கிற டேட்டாவை வச்சு நம்ம மிஷின் லேர்னிங் மாடலுக்கு இந்த டேட்டாவை நம்ம கொடுப்போம். அந்த மிஷின் லேர்னிங் மாடலை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ் தான் வந்து scikit, TensorFlow, PyTorch. அதுவே வந்து அந்த EDAவும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த EDAக்கும் நம்ம பேண்டாஸ் நம்பை அதே லைப்ரரிஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அந்த டேட்டா வச்சு நம்ம மிஷின் லேர்னிங் மாடலை நம்ம பில்ட் பண்ணுறோம். இதை நான் வந்து சொன்ன லைப்ரரிஸ் இதே ஆர்டரில் நம்ம பில்ட் பண்ணோம். நம்மளால் ஒரு மிஷின் லேர்னிங் பவர்ஃபுல்லான ஒரு மாடல் பில்ட் பண்ணி அடுத்த மாதம் நடந்த சேல்ஸை நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த ஆர்டரில் ஒரு படித்தோன்னா நம்மளால் நம்ம டேட்டா சயின்ஸில் ஒரு நல்ல கெரியரை பர்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸால் எல்லா டைமும் அவைலபிளாக இருந்து கஸ்டமர்ஸ் கிட்ட பேச முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக ஒரு சாட் பாட் ரெடி பண்ணுறேன். அது வந்து என் கஸ்டமர்ஸ் எப்போ என்ன கேள்வி கேட்டாலும் அது சொல்லக்கூடிய திறன் அதுக்கு இருக்கணும். அதை நான் பில்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நான் முதல்ல ஒரு டேட்டாவை எடுக்கணும். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும், அனலைஸ் பண்ணும். இதை பண்ணுறதுக்கு எனக்கு NLTK ஸ்பேசி அப்படிங்கிற பைத்தான் லைப்ரரிஸ் எனக்கு தெரியணும். இந்த லைப்ரரிஸை வச்சு அந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணுவேன், அனலைஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ இந்த டேட்டாவை ஒரு மாடல் கொடுக்கணும். அந்த மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு LLM, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்படிங்கிற இந்த பைத்தான் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியணும். இந்த லைப்ரரிஸும் நமக்கு தெரியணும். இதை வச்சு நான் ஒரு சாட்பாட்டை ரெடி பண்ணுவேன். இந்த சாட்பாட் எப்படின்னா என்னோட கஸ்டமர்கிட்ட எப்போனாலும் பேச முடியும், எப்படினாலும் நமக்கு பேசும். எந்த கேள்வி கேட்டாலும் அதால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது மூணுத்துமே ஃபஸ்ட்டு பைத்தானில் டேட்டா அனலைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பேண்டாஸ் நம்பை தேவைப்படுது. அதே விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு
சிபாண்ட், அதுக்கப்புறம் மேட்பிளாட்லிப் தேவைப்படுது. இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்ச எஸ்கியூஎல்லையே அந்த டேட்டா வச்சு பவர் பிஐ யூஸ் பண்ண இன்னும் பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு இன்னொரு அனலைசிஸை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு பேர் இடிஏ. இந்த இடிஏல கிடைச்ச இன்சைட்ஸை வச்சு நம்ம மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் பில்ட் பண்ணோம். இது வந்து டேட்டா சயின்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த இடிஏ பெர்ஃபார்ம் பண்ணி மாடல் பில்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சாட்பாட்டை பில்ட் பண்ணணும்னா எனக்கு தேவைப்படுற லைப்ரரிஸ் ஸ்பேசி, என்எல்டிகே, என் டெக்ஸ்ட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறேன். இதில் கிடைச்ச அனலைசிஸை வச்சு ஒரு மாடல் பில்ட் பண்ணுறேன். அந்த மாடல் வந்து எல்எல்எம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் ஏஐ எம்எல் இன்ஜினியர். இந்த ஏஐ எம்எல் இன்ஜினியர் தான் இந்த எல்லா டாஸ்க்கையுமே டே டு டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மெட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேம் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஃபீல்ட் நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க மாதிரி சொல்கிறீங்க மேம். ஓகே, ஸோ எந்தெந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டா எந்த மாதிரியான ரோல்ஸில் மேம் நாங்கள் போக முடியும்? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா அனலிஸ்டில் நான் சொன்ன மாதிரி பைத்தான், எஸ்கியூஎல், பவர் பிஐ இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ரோல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட் ரோல் போகலாம், பவர் பிஐ டெவலப்பர் ரோல் போகலாம். அப்படி உங்களுக்கு பவர் பிஐ நாலேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை எஸ்கியூஎல் டெவலப்பர் ரோல் போகலாம், எஸ்கியூஎல் நாலேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் போகலாம். இந்த நாலேஜ் இல்லாமல் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் ஃபண்டமெண்டல்ஸ்லையும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் இல்லை ஏஐ இன்ஜினியர் ரோலுக்கு போகலாம். இப்போ வந்து இது இல்லாமல் நீங்கள் எல்எல்எம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்எல்பி இன்ஜினியர்ஸ் ரோலுக்கு போகலாம். இல்லைன்னா சிவி கான்செப்ட்ஸ் இருந்துச்சு, யோலோ, ஓப்பன் சிவி இந்த லைப்ரரிஸ்லாம் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவி இன்ஜினியர்ஸாக போகலாம். ஓகே மேம், ஆல்ரெடி இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக் பற்றின இன்ட்ரோ, இந்த ஸ்டாக் யாரெல்லாம் படிக்கலாம், இதுக்கான பர்ஃபெக்ட் ரோட் மேப் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றிலாம் இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம் மேம். ஸோ இனி ஏதாவது அடிஷனல் வேர்ட்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் மேம்? ஸோ நான் சொன்னதை வச்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண விஷயத்தோட முதல்ல கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் வேல்யூபிள் டைம். அண்ட் நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்டாக் பற்றின ஒரு பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் மேம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த மாதிரி கரியர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.